இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வீடியோ பொய்ன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ சொன்ன மாதிரி இசைதான் எல்லா தப்புமே பண்ணதாவே இருக்கட்டும். உன் அப்பா பிளாக்மெயில் பண்ணி ராகவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னார்ல, அப்போது நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. கேக்குறாருல, சொல்லு. உங்க அப்பா எதுக்கு அப்படி சொன்னாரு? சொல்லிருக்கலாம் அத்த. விஷால் என்கிட்ட தப்பா நடந்துக்கல, நான் தான் அப்படி அசிங்கமா வீடியோ எடுத்தேன்னு எங்க அப்பா கிட்ட நான் எப்படி அத்த சொல்ல முடியும்? ஒரு பொண்ணு பெத்த அப்பா கிட்ட இத சொல்ல முடியுமா? இத சொன்னா அவரு செத்துருவாரு. அதனாலதான் நான் சாகலான்னு குதிக்க முடிவு பண்ண. அப்பாதான் ராகவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போராடினாரு. அந்த நேரத்துல எனக்கும் வேற வழி தெரியல அத்த. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம தான் ராகவ கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். அத்த, அந்த வீடியோவை எடுத்தது தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. விஷால் எனக்கு வேணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு வீடியோவை பண்ண. மத்தபடி நான் வேற எந்த தப்பும் பண்ணல அத்த. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்த. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்த. அத்தை ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அத்த. அத்தை 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 என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அத்த. என்ன வெளியே அனுப்பாதீங்க அத்த. அத்தை அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்த. அத்தை ப்ளீஸ் அத்த. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்த. வேண்டாம் அத்தை, வேண்டாம் அத்தை. யார் என்ன சொல்லிருந்தாலும் நான் அதை நம்பிருக்க கூடாது விஷால். என் புள்ள நல்லவன்னு நான் ஓ பக்கம் தான் நின்னு இருக்கணும். விஷால் இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா. அம்மா, எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? தயவு செஞ்சு மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கம்மா. உனக்கு அம்மா மேல கோவம் இல்லையேப்பா? அம்மா, என்னம்மா கேள்வி இது? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? நீங்க என் அம்மாமா. ராகவ், உன் விஷயத்திலையும் அம்மா உன்னை கேட்காம முடிவெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அம்மா, நீங்க எது செஞ்சாலும் சரியாதம்மா செய்வீங்க. அன்னைக்கு அந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சுமா. அம்மா, இங்க பாருங்க, நீங்க அதை நினைச்ச வருத்தப்படாதீங்க. விடுங்க. சரியோ தப்போ, என் பையன் நான் சொல்லி உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். இப்ப நீ இந்த வீட்டோட மருமக. இனிமே இந்த வீட்ல நீ ஏதாவது தப்பு பண்ணன்னு தெரிய வந்தது, நான் அமைதியா கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அத்த, நான் செஞ்சது ஒரே ஒரு தப்பு. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் வேற எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஒரு அடிமையா உங்க காலடியில கிடப்பேன் அத்த. போதும், நிறுத்து. எல்லாரும் அவங்க அவங்க ரூம்க்கு போங்க. இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். தள்ளு பல்லவி. எனக்கு இப்போ மைண்ட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? உன்னால இசை, ஐயோ நான் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் தெரியுமா? இனி நீ தான் தூங்க முடியாது. நான் ஏன் தூங்க முடியாது? நீயே நிம்மதியா தூங்கும் போது நான் நிம்மதியா தூங்க மாட்டேனா? என்ன பாக்குற? நான் நிம்மதியா தூங்க போறேன். நீயா? நியாயமா நீ இன்னைக்கு தூக்க வராம அப்செட்டாலாம் இருக்கணும். அப்புறம் எப்படி எதை நினைச்சு நீ நிம்மதியா இருப்பேன்னு சொல்ற? ஏய், விஷால் கிட்ட அத்தை பேசாம இருந்தாங்க. அந்த வேதனை அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இருந்துச்சு. இன்னைக்கு அத்தையோட சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அவங்க விஷால முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க.
பழையபடி அம்மாவும் பையனும் சந்தோஷமாயிட்டாங்க. அந்த நிம்மதியே எனக்கு போதும். நீ எங்க போயிட்டு போற? இங்க எங்கேயா தானே இருக்க போற? உன்னை எப்படி வச்சு செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. இசை, தேங்க்யூ. எனக்கா தேங்க்ஸ் சொன்னீங்க? பரவாயில்லையே. அம்மா என்ன சந்தேகப்பட்டு என் கூட பேசாம இருந்தது எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்தது தெரியுமா? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. இப்பவாச்சும் அத்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல? ஆமா, மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. புரியுதுங்க. ஸ்ரீஜா இப்படி ஒரு வீடியோ எடுத்து ச்சே, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. அப்ப நினைக்காதீங்க விஷால், அதை விடுங்க, மறந்துருங்க. நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. ஆனா சம்பந்தப்பட்ட நீங்களே என்ன நம்பல. யூ ஆர் ரைட். ஸ்ரீஜா விஷயத்துல அம்மாவே என்ன நம்பாம என் மேல வெறுப்பா இருந்தப்ப கூட நீ மட்டும்தான் என்ன நம்புன. நீ இப்போ என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணி விட்டுருக்க. நிஜமாவே இப்பதான் என் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கு. அதுக்காக தேங்க்ஸ். ஐயோ, என்ன ஓவரா பாராட்டாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஏ, இந்த ஆட்டிடியூட் தான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கல. ஓ, அப்ப மத்ததெல்லாம் என்கிட்ட பிடிக்குமா? போதும் போதும் போதும். ஏதோ நீ பண்ண ஒரு விஷயம் சரியா இருந்ததால நீ பண்ண எல்லாமே சரியாயிடாது. சரி விடுங்க. என்ன என்ன விடுங்க? உன் மேல தப்பு இருக்குன்னு சொன்னதும் நீ பின்வாங்கின பாத்தியா? இதுதான் நீ. இல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எது பேசிக்கான காரணம் நீ யோசிச்சு பாரு. எப்ப நீ மனமேடைய விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு ஸ்ரீஜா கிட்ட சேலஞ்ச் பண்ணியோ அன்னைக்கே எல்லாமே தப்பா போச்சு. இன்னும் சொல்ல போனா ஸ்ரீஜா சொன்னது எல்லாமே சரி. அவளோட இந்த பிஹேவியருக்கு நீதான் காரணம். ஹலோ சார், சொல்லுங்க. வணக்கம்மா. அந்த முகத்தை நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியா சார்? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. இதுதான் நீங்க எதிர்பார்த்ததான்னு தெரியாது, ஆனா நீங்க கொடுத்த அடையாளங்களை வச்சு நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன். சார், இப்ப நான் நேர்ல வந்து அந்த ஸ்கெட்ச் பார்க்கலாமா சார்? ஓஎஸ், நீங்க எப்ப வேணாலும் வரலாம். வரைஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன் இப்போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க உடனே கிளம்பி வரோம். தேங்க்ஸ் சார். சார், வாங்க வாங்க. சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தானே உங்களை வர சொன்னேன். அவர் சொன்ன அடையாளங்களை வச்சு நான் வரைஞ்சிருக்கேன், பாக்குறீங்களா? சார் கண்டிப்பா சார், ப்ளீஸ் சார்.